பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலைவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்து இந்த காலைவேளை ஆண்டவருடைய சந்நிதியில் ஒருமித்து தேவனை துதிக்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் நம்மேல் இறங்குகிற தேவன். இன்றைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில், வேலையில், குடும்பத்தில் அவன் எதிர்பார்க்கிற விஷயங்களில் சஞ்சலம் காணப்படுகிறதா? நம் நினைக்கிறது நடக்காமல் இருக்கும்போது சஞ்சலம் வந்து விடுகிறது. நாம் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதம் குறையும் போது சஞ்சலம் வந்து விடுகிறது. குடும்பத்தில் அமைதி இல்லை என்று வரும்போது சஞ்சலம் வந்து விடுகிறது. ஆனால் ஆமேன், ஆண்டவர் சொல்லுகிற அந்த இடத்துல ஆமேன், அவர் உன்னை சஞ்சலப்படுத்தினாலும், ஹல்லேலூயா, சஞ்சலப்படுத்துவார். சில வேளைகளில் நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய கரெக்ஷனுக்காக. ஆனால் சஞ்சலப்படுத்தினாலும் அவர் நம்ம இறங்குகிற ஒரு கர்த்தர். அவர் நம்ம இரக்கமாயிருக்கிற ஒரு தேவன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறோம் இல்லையா? ஆகவே நம்ம இறங்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், சஞ்சலத்தை நீக்குவார். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் சஞ்சலத்தை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர் சங்கீதம் சொல்கிறார். அந்த சஞ்சலம் மாறும், உன் வாழ்க்கை வளரும். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் இந்த காலைவிழுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சஞ்சலப்படுத்தினாலும் இறங்குகிற தேவன் நீங்கள். இந்த நாட்கள் சஞ்சலத்தை நிமித்தம் சோர்ந்து போய் கலங்கி போய் என்ன செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கலாம். அவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் இறங்குகிற தேவன், நீர் தான் சஞ்சலப்படுத்தினீர் என்று அறிந்தாலும் அதை ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவராய், மனதிருக்கமுள்ளவராய் இருந்து நடத்துகிறீர் என்பதை இந்த நாட்களில் கண்டு மை துதிக்க உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவர் உன்னை சஞ்சலப்படுத்தலாம், ஆனாலும் உன்மேல் இறங்குகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God bless you. Praise the Lord.